இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் இருந்தும் திரளான ஜனங்கள் இயேசு செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு பூமியில் இருந்த நாட்களில் செய்த அற்புதம் ஜனங்களை பிரமிக்க வைத்தது. ஒரு அற்புதம் திரளான கூட்டத்தை அவர் பக்கமாய் திருப்புவதற்கு போதுமானதாக இருந்தது. எப்படிப்பட்ட வியாதியஸ்தர் வந்தாலும் அவர்களை சுகமாக்கினார், விடுவித்தார், தூக்கி நிறுத்தினார். வித்தியாசமான அற்புதங்கள், வித்தியாசமான அதிசயங்களை இயேசு செய்ததினாலே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். வியாதியஸ்தர் எல்லாம் வந்தாங்க, வந்த வண்ணமாக திரும்பி போகவில்லை, சுகம் பெற்று. ஏன் மரித்து போன ஒரு வாலிபனை தூக்கிட்டு வந்தாங்க. இயேசு அந்த வழியாய் போகிறார். அந்த வாலிபனையும் எழுப்பி உயிரோடு அந்த தாயிடம் கொடுக்கிறார். அந்த விதவை தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள், திரளான ஜனங்கள் பிரமிக்கிறார்கள், அப்படியே பார்க்கிறார்கள். ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, சுற்றிலும் உள்ளவருடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் பக்கமா திருப்பிவிடும். ஒரு குறிப்பிட்ட போதகரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 25 ஆண்டுகள் முன்பாக இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பித்தார். ஊரிலும் அவருக்கு வீட்டிலும் சுற்றிலும் எல்லா பக்கமும் எதிர்ப்புகள். கூட பிறந்தவங்க ஏராளமான பேர், அத்தனை பேரும் விரோதமாக மாறிவிட்டார்கள். ஆனாலும் இவர் இயேசுவையே நம்பி தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலை அவருக்கு காலில் ஒரு கட்டி வருகிறது. மருத்துவமனைக்கு போகிறார், அதை சரியாக்குகிறார். திருப்பியும் அந்த கட்டி வருகிறது. திருப்பி என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும்போது அது கேன்சர். கேன்சர் சொன்ன பிறகு இவருக்கு ஒரு பக்கம் துக்கம். உறவினர் எல்லாரும் சொன்னாங்க, ஏசு உடனே உனக்கு கேன்சர் தானப்பா வந்திருக்கு, நாங்க சொன்னா கேட்கிறியான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஆனா இவர் கவலைப்படவே இல்லை. அந்த சூழ்நிலையில இயேசு உறுதியை பற்றி கொண்டார். நடந்தது என்ன? ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த மரணத்துக்கு ஏதுவான கேன்சர் வியாதி சுகமானது. நார்மல் ஆயிட்டாரு, நடக்க ஆரம்பித்தார். மீண்டுமாய் ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பித்தார். இந்த அற்புதம் அந்த உறவினர்கள் மட்டுமல்ல, சுற்றார் அந்த கிராமமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் எல்லோரும் இயேசுவிட வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஆச்சரியப்பட்டு இயேசுவே ஆண்டவர் சொல்லி அந்த அற்புதத்தை செய்தவரை சார்ந்து எங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய மாட்டாரா, எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அவர் கொண்டு வர மாட்டாரான்ட்டு தேடி வர ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இப்படி அவர் சபை வைத்து அதற்கு 5 கிளை சபைகள் இருக்குது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் சேர்ந்த ஒரு அற்புதம் எல்லாருமே மாற்றிவிட்டது. இன்றும் அதே வண்ணமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவரை சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கலந்து போயிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், ஒரு அற்புதங்களின் தேவன். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, அதிசயமானவர். அந்த அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரோ? நம்ம அநேக நேரம் சோர்ந்து விடுகிறோம். இப்படித்தான் நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன், என் வாழ்க்கை தான் இப்படி இருக்க. இல்லை, நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள், சில பாடுகள், சில பலவீனங்கள் வருகிறது என்று சொன்னால் அதிலே நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல், பின்வாங்கி போகாமல் தைரியமாய் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து சார்ந்திருப்போமானால் அந்த பலவீனத்தின் பாதையை கர்த்தர் அற்புதமாய் மாற்றி அந்த வியாதியை நீக்கி நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காண்பித்து மற்றவர்களும் கர்த்தர் பக்கம் வருவதற்கு ஏதுவாய் மாற்றி விடுவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளில நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் இன்னைக்கு பலவீனத்துல பலன் இழந்து, நம்பிக்கை இழந்து, சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான் சொல்லி
மரண நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம்ப்பா. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் ஒருவரை சோர்ந்து போன பிள்ளைகளை இந்த நாள் நீங்க தட்டி எழுப்பி தைரியம் கொடுங்கப்பா. ஏனென்றால் சுகமாக்குகிறவர். ஏசாயா 53:5 தள்ளும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. வசனத்தை அனுப்பி குணமாக்குவே நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மருத்துவம் கைவிடலாம், மருந்துகள் கைவிடலாம்ப்பா, என் மனிதர்கள் கைவிடலாம், நீர் கைவிடாத தேவன். ஒரு விசை மனம் இறங்கி வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். இந்த வல்லமையின் கரம் அவங்கள் படுக்கையிலே இப்பொழுது இறங்கி தொட்டு அந்த படுக்கையை மாற்றுவதாக. மருத்துவமனையில் இருந்தால் சுகமாகி வீட்டிற்கு திரும்புவார்களாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இது நிமித்தம் முழு குடும்பமும் என்ன உண்மை நோக்கி பார்த்து உமக்கு மகிமை செலுத்த நீர் அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் பிரசனம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும். எல்லா இடங்களிலும் சுகமும் சமாதானமும் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சுகம் கொடுக்கிற ஆண்டவர், அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம், தொடர்ந்து நடத்துவார். அந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு